ஹலோ பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண பாத்திங் பவுடர் தான் இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இந்த பாத்திங் பவுடர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாகவும் மாத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன், ஹெவியான பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பாத்திங் பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பாத்திங் பவுடரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் உங்க பாடியில வச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இந்த பாத்திங் பவுடர் வந்து கொடுக்கும். இந்த பாத்திங் பவுடரை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட ஷேட வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த பாத் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த பாத் பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அந்த பாட்டிங் பவுடரா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோல போலாம். என்னோட பாத்திங் பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல வந்து மசூர் தால் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாமே ஒரே பவுல்லயே வந்து எடுத்துக்கோங்க. ஒரே அளவு மெஷர்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து கசகசா வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து அதே அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்தம் பருப்பு வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட பச்சரிசி வந்து இல்ல அப்படின்னா சாப்பாட்டு அரிசி கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியே எடுத்துக்கப்பாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து கடலை பருப்பு இல்ல இல்ல அப்படிங்கறதுனால கடலை மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு 10ல இருந்து 15 பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம ஃபைன் பவுடரா வந்து நம்ம அடிச்சு எடுக்கணும். நல்லா ஃபைனா இருக்கணும். அந்த திப்பி திப்பியாலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எல்லா இன்கிரீடியன்ட்டையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம வந்து பொடியும் போட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஒண்ணு வந்து கீழே அடியில போய் தங்கி இருக்கும், இன்னொன்னு மேல இருக்கும். ஸோ அதனால வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா ஒரு சல்லடை இதுகளை வச்சு வந்து சலிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படினாலும் கொஞ்சமாவது அந்த திப்பி வந்து இருக்கும். ஸோ அந்த இது வந்து இல்லாம கொரகொரப்பான பார்ட்டிகல்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃபைனா தான் வந்து பொடி வந்து இருக்கணும். அதனால கண்டிப்பா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த பவுடர் சூடா இருக்குங்கிறனால நான் கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போறேன். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியோட லைஃப் டைம் எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த் வரைக்கும் நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து ஒரு கடாயில போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அரைச்சீங்க அப்படின்னா, ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட நீங்க வந்து தாராளமா அந்த மாரியும் வச்சுக்கலாம். நான் இந்த 2 மெத்தட்ல வந்து மாத்தி மாத்தி தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன். நான் சும்மாவும் அரைச்சுக்கிருவேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் அடுப்புல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் அரைச்சுக்கிருவேன். இந்த 2 மெத்தட்ல நீங்க எப்படி வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பொடிய வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இந்த பொடிய வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து வீடியோக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பாலோ, இல்ல தயிர், இல்ல ரோஸ் வாட்டர்ன்னு சொல்லி நீங்க எத கூட வேணாலும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வெறும் நல்ல தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அது கூட கூட நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். இப்ப அந்த பாத்திங் பவுடரா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த பாத்திங் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டன் பண்றதுக்கு இந்த பாத்திங் பவுடரும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பாத்திங் பவுடர் வந்து எங்க ஸ்கின்ல உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பாத்திங் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப இந்த பாத்திங் பவுடரை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த பாத் பவுடரா வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து மசாஜ் மாதிரி வந்து குடுங்க. ரொம்ப ஹார்ஷா வந்து குடுத்துற வேணாம். ரொம்பவே ஜென்ட்லா ஒரு மசாஜ் மாதிரி குடுங்க உங்க ஃபுல் பாடிக்குமே. எதுக்காக இந்த மசாஜ் வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாடியில இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னாலே, உங்க பாடியில இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும்.
உங்க பாடியில இருக்கிற அந்த கருமைலாம் ரிமூவ் ஆகி, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்ட வந்து கொண்டுட்டு வரும். அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மசாஜ் வந்து குடுக்குறது. நீங்க நல்லா மசாஜ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பாடிய வந்து வாஷ் பண்ணியிருக்கலாம். மொத்தமா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் இந்த பாத் பவுடர வந்து யூஸ் பண்றதுக்கு டைமிங்கே ஆகும். இந்த பாத் பவுடர வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து குடுக்கும். ஏன்னா, என்னோட ஸ்கின் டோன்ல வந்து இந்த பாத் பவுடர யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. என்னோட பெஸ்ட் பாத் பவுடர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து குடுத்துச்சு. கண்டிப்பா இந்த பாத் பவுடர வந்து ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கு. இந்த பாத்திங் பவுடர் வந்து உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸையுமே வந்து குடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஓட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்டானாவும் வச்சுக்கிடும். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டா கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த ஓட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணியிருப்போம். உளுந்து வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இன்ஸ்டன்டாவும் பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஏன்னா, அதுல வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இருக்கு. அதனாலேயே வந்து உளுந்து நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ வந்து இந்த உளுந்து வந்து கண்டிப்பா குடுக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். பச்சரிசி. பச்சரிசிய பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்ல. நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பச்சரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணியிருப்போம். மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையுமே இது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி குடுத்துரும். நெக்ஸ்ட் இது கூட பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பாதாம் வந்து நம்ம ஸ்கின்ல நல்ல பிரைட்னிங்கும் குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ்லாம் வராம அத தடுக்கிறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட குடுக்குறதுக்குமே இந்த பாதாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து கசகசா வந்து ஆட் பண்ணியிருப்போம். கசகசா வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னோட டோன வந்து ஈவனா வச்சுக்கிறதுக்கு இந்த கசகசா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டாவே நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும், இந்த கசகசா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பாத்திங் பவுடர வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த பாத் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பாத் பவுடர ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.